ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட ஒர்க்கை வந்து ஒரு குட்டி விலாக்கா உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் யூசுவலாக எந்திரிச்சு எப்பயும் போல வாசப்பெருக்கி கோலம் போட்டு இன்னைக்கு வெந்தயம் ஊற வச்ச தண்ணி தாங்க குடித்தேன். குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டீ சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு சிம்பிளாக தாங்க இன்னைக்கு என்னோட சமையல் இருந்துச்சு. மார்னிங் வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன். எனக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சமாக கருப்பு கவுனி அரிசி தான் வந்து கஞ்சியாக வச்சுருக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கனால, ஸோ அந்த ப்ராசஸில் வந்து இருக்கிறதுனால, கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வந்து ஃபுட் ரொட்டீனையும் மாத்திட்டு இருக்கேன். ஸோ வந்து காலை டிஃபன் வந்து கவுனி அரிசி கஞ்சிய வந்து வச்சுக்கலாம். இது வந்து இங்க சொரக்காய் எடுத்து வச்சிருக்கேன், ஜூஸ் போடுறதுக்காக. இங்க முருங்கக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன். இத வந்து பொரியல் பண்ணி, தயிர் சாதம் மட்டும் தாங்க. சிம்பிள் லஞ்ச் மெனு தான். மார்னிங்குமே சிம்பிள் இல்லாட்டி ஹெல்த்தி டயட்டு தான். கருப்பரிசி கஞ்சி குடிச்சு, அப்படியே வந்து கொஞ்சமா வந்து கீரைய சாப்பிட்டுக்குவேன், முருங்கக்கீரைய. ஸோ ஃபில்லிங்கா இருக்கும். இது வந்து சாதம் வடிச்ச கஞ்சி வந்து எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் காட்டன் ஷர்ட் வந்து 2 இருக்குது. அதுக்கு வந்து கஞ்சி பசை போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ சைட் பை சைடா வந்து வெங்காயமும் இங்க வந்து நறுக்கிக்கிட்டு இருக்கேன். இது வந்து முருங்கைக்கீரைக்காக. அதையும் வந்து வெட்டி வச்சாச்சு. அத வெட்டி வச்சு, நம்ம வெங்காயம் வதங்குற நேரத்திலேயே மத்த வேலைகளையும் வந்து நான் சைட் பை சைடா வந்து பார்த்துக்கிறது. இப்போ வந்து எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சு, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில, கீரைக்கு தேவையான நான் வந்து தேங்காய் பூ மட்டும் போட மாட்டேங்க. கீரை வதங்குனதுக்கு அப்புறமா, அதோட வேர்க்கடலை நம்மளோட நிலக்கடலையும் வந்து கொஞ்சமா வந்து ட்ரையா அடிச்சு மிக்ஸியில அடிச்சு, அதையும் அதோட தேங்காய் பூவையும் அடிச்சு 2யும் தாங்க கலந்து போடுவேன். ஸோ டேஸ்டியா இருக்கும். முருங்கீரை வதங்குற நேரத்தில சொரக்காய் ஜூஸையும் வந்து ரெடி பண்ணி, இப்போ வந்து மார்னிங் எந்திரிச்சோனே வெந்தயம் குடிச்சேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கொஞ்சமா டீ தான் எடுத்துருக்கிறேன். டீய வந்து விட முடியல. ஸோ வந்து கொஞ்சமா ரேஷியோ வந்து கம்மி பண்ணிட்டு, ஒரு 1/4 டம்ளர் அளவு எடுத்துருக்கிறேன். இப்போ அத குடிச்சுமே வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த சொரக்காய் ஜூஸ வந்து நான் எடுத்துக்குவேன். சொரக்காய் ஜூஸு சொரக்காவும், கருவேப்பிலையும் மட்டும் அரைச்சு, நான் வந்து வடிகட்டி அப்படியே வந்து தண்ணி ஊத்தி குடிச்சுக்குவேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா டெய்லி எடுத்துக்க வேணாம். எம்ப்டி ஸ்டொமக்லயும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ, அதனால நான் வந்து இந்த மாரி பண்றேன். இது வெண்பூசணி ஜூஸ் வந்து குடிக்கலாம். அது வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். நல்லா வெயிட் லாஸ்க்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வந்து ஃபுட் ரொட்டீனையும் வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ, நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து கிச்சனுக்குள்ள நான் இருக்கிறேன் இந்த மார்னிங் டயத்துல. அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள வந்து நான் 1 லிட்டர், 1 1/2 லிட்டர் வந்து தண்ணியும் குடிச்சுக்குவேன். ஸோ, அப்பப்போ சமையல் பண்ணிக்கிட்டே வந்து தண்ணியும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாரி டெய்லி வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா, லிட்டர் கணக்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதுபடி நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லேடீஸ் வந்து நம்ம ஏஜ் ஆக ஆக நம்மளோட ஹெல்த்த வந்து நம்ம தான் கேர் பண்ணிக்கணுங்க. ஒரே ஒர்க்குன்னு இருக்காம, அந்த ஒர்க் இடையில வந்து நம்மள நாம எப்படி ஃபிட்டா வச்சுக்கிறது, அப்புறம் வந்து நம்மளோட ஹெல்த்து, ஸ்கின்னு, ஹேர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ வந்து குடுக்கும். ஸோ, அதுனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து நம்ம வந்து மாத்திக்கிட்டே வரணும். சில பேர் என்ன நெனைக்கிறோம், நம்ம வந்து நம்மளே வொர்க்கிங் விமன்ல வீட்ல தானே இருக்கிறோம். நம்ம எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்ல. வேலை, அதுக்கு முடிஞ்சா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாரி நம்ம லைஃப்ப வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ, அந்த மாரி இல்லாம வொர்க்கிங் விமனா இருந்தாலும், வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும், ஹெல்த் கேர் அதாவது செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, உங்கள நீங்களே வந்து கேர் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டான வெயிட்ட வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல வந்து குடுக்கும். இப்ப நைட் ஆயிடுச்சுனா, கொஞ்ச நேரம் வந்து எப்படியும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு உட்காருவோம். அந்த நேரத்துல வந்து நம்மளோட ஃபேஸ்ல வந்து ஏதாவது பாசிப்பயிறு, மஞ்சள், தயிர் இந்த மாரி ஏதாவது கலந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கிறது. அலிவேரா ஜெல்ல வந்து கண்ணுக்கு அறுவளையத்துக்கு போட்டுக்கிறது. இந்த மாதிரி உங்கள நீங்களே அழகுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்ற மாற்றம் உண்மையிலே வேற லெவல் ஃபீலிங்ஸ குடுக்குங்க. இந்த மாதிரி தான் நான் இப்ப வந்து 4 மாசமா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னையும் கேர் பண்ணிக்கிறது, வீட்டையும் நீட்டா மெயின்டெயின் பண்ணிக்கிறது, வீட்ட தெய்வ கடாட்சமா வச்சுக்கிறது, அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தேன், இப்ப எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலயும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.